க்ளீன் பண்ணலாம். எல்லாமே இதனால தான் நடக்குது. அதுவும் பெண்கள் கல்லூரி வேற. இப்படி இருந்தா தாய்மையே போயிடும். பந்தா காட்டிய மகளிர் அணி, இன்டர்நெட்டில் பரவிய பாத்ரூம் வீடியோ, கடைசியில் காத்திருந்த ட்விஸ்ட், ராணிப்பேட்டையில் அதிர்ச்சி. பெண்கள் கல்லூரியில எவ்வளவு அட்டூழியம் நடக்குது பாருங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் அறிஞர் அண்ணா அரசு மகளிர் கலைக்கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் ராணிப்பேட்டை, வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த கல்லூரியின் முதல்வராக இருக்கும் சீனிவாசன் என்பவர் வாலாஜாபேட்டை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் சம்பந்தப்பட்ட அரசு கல்லூரி காலை 9:30 மணி அளவில் தொடங்கி மாலை 3 மணி வரை செயல்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 8ஆம் தேதியன்று கல்லூரி தொடங்குவதற்கு முன்பாக காலை 9 மணி அளவில் ராணிப்பேட்டை அதிமுக மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ராதிகா, சாந்தி மற்றும் 20 மகளிர்கள், 2 ஆண்கள் ஆகியோர் எந்த அனுமதியும் பெறாமல் கல்லூரிக்குள் புகுந்தனர். அதைத் தொடர்ந்து கல்லூரிக்கு பின்புறம் உள்ள பயன்படுத்தப்படாமல் இருந்த கழிப்பிடத்திற்குள் நுழைந்து சுத்தம் செய்வது போல வீடியோ எடுத்துள்ளனர். மேலும் அந்த வீடியோவில் ஃபுல்லா ஏகப்பட்ட அழுக்கு இருக்குமா, வருஷ கணக்க கிளீன் பண்ணாம வச்சிருக்காங்க, இதனால குழந்தைகளுக்கு எவ்வளவு இன்ஃபெக்ஷன் ஆகும் தெரியுமா, இந்த மாதிரி சுத்தம் செய்யாம இருந்தா தாய்மையே போயிடும், ஒரு கவர்மெண்ட் கல்லூரியை இவ்வளவு மட்டமாவா வச்சிருப்பாங்க என அந்த வீடியோவில் அதிமுக மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். இத்தகைய சூழலில் கல்லூரிக்குள் அத்துமீறி நுழைந்து கழிவறையை சுத்தம் செய்யும் வீடியோவை சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் லீக் செய்துள்ளனர். தற்போது அந்த வீடியோ வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அதிமுகவினர் கல்லூரியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தவறான தகவல்களை திணித்து வதந்தி பரப்பி உள்ளதாக கூறப்படுகிறது. அவர்கள் சுத்தம் செய்த கழிவறை கல்லூரி மாணவிகளின் பயன்பாட்டிலேயே இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் SM சுகுமார் தூண்டுதலின் பேரில் அரசு கல்லூரிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காக மகளிரணி செயலாளர் ராதிகா தலைமையில் இதுபோல் வீடியோ வெளியிட்டதாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில் கல்லூரி மாணவிகள் எவரும் யாரிடமும் புகார் ஏதும் தெரிவிக்கவில்லை என கடிதம் அளித்துள்ளனர். இத்தகைய சூழலில் இதில் சம்பந்தப்பட்ட அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கல்லூரி முதல்வர் சீனிவாசன் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக மகளிர் அணி செயலாளர் ராதிகா மற்றும் சாந்தி உள்ளிட்ட 20 மகளிர், 2 ஆண்கள் ஆகியோர் மீது 2 பிரிவுகளின் கீழ் 143, 447 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஒரு கணம் இதனால் அதிர்ச்சியடைந்த அதிமுக மகளிர் அணியினர் போலீசார் தங்களை கைது செய்வார்கள் என்ற அச்சத்தில் தலைமறைவாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த வழக்கு குறித்த விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது மகளிர் கல்லூரிக்குள் புகுந்து வீடியோ எடுத்து வெளியிட்ட அதிமுக மகளிர் அணியினரால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. வருஷ கணக்கில் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அவங்க க்ளீனே பண்ண காணோம், பேருக்கு கூட க்ளீன் பண்ண காணோம். குழந்தைங்களுக்கு எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகும் இதனால. எல்லாமே இதனால தான் நடக்குது. அதுவும் பெண்கள் கல்லூரி வேற. பெண்கள் கல்லூரியில எவ்வளோ அட்டூழியம் நடக்குது பாருங்க. இதை கூட செக் பண்ணலன்னா அப்புறம் படிப்பு எப்படி ஏறும் அவங்களுக்கு? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.